போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல 44,000 வேலை வந்திருக்குன்னு பரபரப்பா செய்திகள் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் அதுவும் இன்னைக்கெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல நிறைய அது ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அது ஜிடிஎஸ் கிராமின் டாக் சேவக் இதுதான் அதோடைய எக்ஸ்பான்ஷன். அதில் என்ன இதுக்கு இப்போ ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணணும். அந்த ஃபார்மாலிட்டிஸ், அதாவது இது எப்படி எடுக்க போறாங்கன்னா, எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, என்ன ஸ்ட்ரெயிட்டா 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன உங்க மார்க் இருக்கோ அதை வச்சு எடுக்க போறாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஓகே, இது போஸ்டல் டிபார்ட்மெண்ட், இது வந்து கவர்மெண்ட் ஜாபா அப்படின்னு கேட்டா எஸ், ஆமா, இது அரசு வேலை தான். சரி, இது பெர்மனண்டான ஜாபா அப்படின்னு கேட்டா அதுக்கும் எஸ், இது நிரந்தர வேலை. ஆமா, ஓகே. இது வந்து இப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சொல்லணும், அந்த டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயியா அப்படின்னு கேட்டா நோ. என்ன சார் இது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க, நிரந்தர வேலைன்னு சொல்றீங்க, அரசு வேலைன்னு சொல்றீங்க, டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாதான்னு கேட்டா உங்களை டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயியை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயின்னு சொல்றது அது. ஓகேயா? ஸோ இது அப்போ இது வேலை நல்ல வேலையா கெட்ட வேலையா, சேரலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா எஸ் அண்ட் நோ. ஒரு ஷார்ட் டேர்மா எடுத்துக்கிட்டோம்னா இது ஓகே, ஓகே. ரொம்ப லாங் டேர்ம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இது வேண்டாம், அப்படிதான் பார்க்கலாம். இது அதாவது அது என்ன சார் ஒரு வேலை கிடைக்காது அது போய் வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னா, இது 10th ஸ்டாண்டர்ட் மார்க்கை வச்சு எடுக்கிறாங்க. இப்போ போன வருஷம் தமிழ்நாட்டுடைய கட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, போன வருஷம் என்ன பொதுவா வந்து யாருக்குன்னா அந்த பழங்குடியினருக்கு தான் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்க, இடஒதுக்கீடு பிரிவினர். ஓகே, அந்த பழங்குடியினருக்கான கட் ஆஃப் போன தடவை 96%, 96% தான். அப்ப எவ்வளவு ஹெவியா ஸ்கோர் வாங்குற நல்லா படிக்கக்கூடியவங்க இதுல சேர்றாங்க. ஏன்னா அவங்க இதுல சேராம இருந்தா, அதாவது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10,000, 12,000, 14,000 சம்பளங்கிறது, இவங்கெல்லாம் வந்து 96 வாங்கின ஒரு பழங்குடி மாணவர் பின்னாடி இன்னும் நல்லா படிச்சு எவ்வளவு நல்ல வேலைக்கு போக முடியும்னு நான் பாக்குறேன். அதாவது லாங் டேர்ம்ல நான் சொல்றேன். அப்புறம் என்ன ஷார்ட் டேர்ம்ல என்ன நல்லது அப்படின்னு கேட்டா, குடும்ப சூழல், மேல படிக்க முடியாது, இதுல படிக்கலாம், குறைவான நேரம் தான் வேலை, வேற எதுக்காவது படிக்கலாம், இல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கணும்னா படிக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். நீங்க ஏதோ ஒரு பிரைவேட்ல போய் ஒரு 12 மணி நேரம் அங்க உட்கார கூட முடியாம நின்றுகிட்டே வேலை செஞ்சு அப்படி இருக்கிறதுக்கு இது ஓகேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதனால அப்படி இந்த வேலையை நீங்க பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் டேர்மா எடுத்துக்கோங்க, இதுல சேரலாம். இது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது, இதுதான் நம்ம லைஃப் நினைச்சு அதை போய் சேர வேண்டாம். ஏன்னா அதுலயே ப்ரொமோஷனா வாங்கலாம்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் சர்வீஸ் போட்ட பிறகு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு? போஸ்ட்மேனுக்கு. அப்ப நீங்க போஸ்ட்மேன் மறுபடியும் போஸ்டல் அசிஸ்டன்ட். இந்த ஸ்கோர் வாங்குறவங்க எல்லாம் நீங்க இன்னும் கண்டினியூவா படிச்சு டைரக்டா போஸ்டல் அசிஸ்டண்டா மாறிட முடியும். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி முடியும். இவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கோம், 10th 96%, 97% வாங்கினவங்க எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்க முடியும். அதனால ஒரு இத ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு வேலையா நினைச்சிட்டு சேரக்கூடியவங்க ஓகே. இல்ல அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு இதுல சேர வேண்டாம். என்ன இது ஒரு இதுதான் என் வாழ்க்கை நினைச்சு சேர்றவங்க சேர வேண்டாம்னு சொல்லுவாங்க. வேலை வாய்ப்பு கிடைக்குது, அதெல்லாம் கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு பரபரப்பா எல்லாரும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இதுல உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிற பற்றி பேசாம பகிர்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நான். அதனால இது எஸ் அண்ட் நோ. ஓகே, இதுல நோ சொல்ல வேண்டியவங்க கிளியரா நோ சொல்லுங்க. எஸ் சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு போறத பத்தி யோசிக்க முடியும், என்னால முடியும், நான் கான்சென்ட்ரேட் பண்ணிடுவேன், நான் இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு செட்டில் ஆயிட மாட்டேன்னு நினைக்கிறவங்க கோ அஹெட், அப்ளை பண்ணுங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி லாஸ்ட் டேட். இதுக்கு தனியா படிக்க போறது இல்லை, நீங்க அப்ளை பண்ணிட்டு பேசாம விட்டுருங்க. உங்க ஸ்கோர் இருந்ததுன்னா கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஓகே.